மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும்? சொர்க்கமா, நரகமா அல்லது ஒன்றுமே இல்லையா? இதற்கான விடையை தேடி உலகம் இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சரியாக 1200 ஆண்டுகளுக்கு முன்பு மரணத்திற்கு பிறகும் ஒரு சொகுசு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பிய ஒரு சமூகத்தை பற்றி இப்போது ஒரு அதிர வைக்கும் தகவல் கிடைத்துள்ளது. அவர்கள் புதைத்த அந்த பிரம்மாண்ட ரகசியம் என்ன தெரியுமா? மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் உள்ள எல் கேனோ என்ற இடத்தில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு பிரம்மாண்ட கல்லறையை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளாக நட்டா மாவட்டத்தில் நடந்த ஆய்வில் இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இது சாதாரண கல்லறை அல்ல, ஒரு தங்க சுரங்கமே இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதைக்குழியை தோண்டிய போது ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு ஒரு மனிதனின் எலும்பு கூடியிருந்தது. ஆனால் அதை சுற்றி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் தான் ஹைலைட். ஜொலிக்கும் தங்க வளையல்கள், 2 காதணிகள் மற்றும் வவ்வால்கள் முதலைகளின் உருவம் பொறிக்கப்பட்ட பிரம்மாண்டமான தங்க மார்பு பதக்கங்கள் என அந்த இடமே தங்கமயமாக காட்சியளித்தது. இந்த ஆய்வை முன்னின்று நடத்திய ஆராய்ச்சியாளர் ஜூலிகா மாயோ இது குறித்து கூறும்போது, இந்த கல்லறையில் புதைக்கப்பட்ட நபர் அந்த சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த ஒரு தலைவராகவோ அல்லது இளவரசராகவோ இருந்திருக்க வேண்டும் என்கிறார். கிபி 800 முதல் 1000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த இவர்கள் பீங்கான் பாத்திரங்கள் மற்றும் பாரம்பரிய கலை வேலைப்பாடுகள் நிறைந்த மட்பாண்டங்களையும் அந்த தலைவருடன் சேர்த்து புதைத்துள்ளனர். இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது. ஏன் இவ்வளவு தங்கத்தை புதைத்தார்கள்? ஏனென்றால் அந்த கால மக்கள் மரணத்தை ஒரு முடிவாக பார்க்கவில்லை. மாறாக மரணம் என்பது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு செல்வதற்கான ஒரு பயணம் என்று அவர்கள் நம்பினார்கள். பூமியில் வாழும்போது ஒருவன் எவ்வளவு செல்வாக்கோடு இருந்தானோ அதே செல்வாக்கு மரணத்திற்கு பிறகும் அவனுக்கு தொடர வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு தங்கத்தையும் பொருட்களையும் அவர்களோடு சேர்த்து புதைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பகுதியில் இது போன்ற 9 கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இப்போது கிடைத்துள்ள இந்த தங்க புதையல் பனாமாவின் வரலாற்று ஆய்வில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. பனாமா நாட்டின் கலாச்சார அமைச்சகம் இந்த கண்டுபிடிப்பை வரலாற்று பொக்கிஷம் என்று வர்ணித்துள்ளது. மண்ணுக்குள் இவ்வளவு காலம் மறைந்து கிடந்த இந்த ரகசியம் பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை முறை மற்றும் அவர்களின் நம்பிக்கைகளை இன்றும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மண்ணுக்கடியில் இன்னும் எத்தனை மர்மங்கள் ஒளிந்து கிடக்கின்றனவோ என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மர்மங்களை தெரிந்து கொள்ள சக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.